விஷச்சாராய உயிர் பலிகளால் தமிழகமே கதிகலங்கி போயிருக்கும் நிலையில் கடந்த நூற்றாண்டில் 40 வருடத்திற்கு மேல் தமிழகத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. மதுவும் தமிழகமும் என்ற தலைப்பில் இது குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த காந்தி தன்னுடைய கொள்கைகளில் ஒன்றாக அப்போதே மதுவிலக்கை வைத்திருந்தார். இந்நிலையில்தான் 1937ஆம் ஆண்டில் மதராஸ் மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி தமிழகத்தின் முதலில் மதுவிலக்கை அமல்படுத்தினார். அதுவும் தனது சொந்த மாவட்டமான சேலத்தில் இருந்து. பின்னர் அதனை அப்போது நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்த ஆந்திராவின் சித்தூர், கடப்பா போன்ற மாவட்டங்களுக்கும் அவர் விரிவுபடுத்திய நிலையில் அதன் பின்னர் மதராஸ் மாகாண முதல்வராக பதவியேற்ற ஓமந்தூரார் ராமசுவாமி ரெட்டியார் மாகாணம் முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதனால் அப்போது மாகாணம் முழுவதும் செயல்பட்டு வந்த சாராய கடைகளும் கள்ளுக்கடைகளும் மூடப்பட்டன. இதனையடுத்து சுதந்திர இந்தியாவின் காங்கிரஸ் ஆட்சியின் போது மருத்துவ காரணங்களுக்காக சில பணக்காரர்கள் மட்டும் அரசின் பெர்மிட் பெற்று தமிழகத்தில் மது அருந்தி வந்தனர். இந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராய கண்காணிப்புக்கும் கள்ளச்சாராய ஒழிப்புக்கும் அதிக நிதி செலவிட வேண்டிய கட்டாயம் தமிழக அரசுக்கு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்போது மத்தியில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி புதிதாக இனி மதுவிலக்கு கொள்கையை அறிமுகப்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதி இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருந்தார். இந்த காலச்சூழலில் தமிழகத்தின் நிதிநிலை படுபாதாளத்தில் இருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் ஏற்கனவே மதுவிலக்கு அமலில் இருப்பதை சுட்டிக்காட்டி இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதிய அப்போதைய தமிழக அரசு வருவாய் இழப்பை தடுக்கவும் அதனை ஈடுகட்டவும் நிதி கோரிய நிலையில் அதற்கு இந்திரா காந்தி கைவிரித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த முடிவால் கடும் அதிருப்தி அடைந்த தமிழக அரசு கடந்த 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி தமிழகத்தில் மதுவிலக்கு சட்டத்தை தளர்த்தி சாராய கடைகள் செயல்பட அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த முடிவால் அரசுக்கு 26 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்த நிலையில் இதன் பின் எழுந்த கடும் விமர்சனங்களால் 1974ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி மீண்டும் பூரண மதுவிலக்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதன் பின் மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட கிட்டத்தட்ட முந்தைய அரசு சந்தித்த அதே நிதி நெருக்கடியை அதன் பின் பொறுப்பேற்ற மாநில அரசும் சந்தித்ததால் 1981ஆம் ஆண்டு பூரண மதுவிலக்கு சட்டம் தமிழகத்தில் மீண்டும் தளர்த்தப்பட்டது. இந்த நிலையில்தான் 1983ஆம் ஆண்டு டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் மூலம் கடந்த 2019 மற்றும் 2020ஆம் ஆண்டில் 20,000 கோடிக்கும் மேலான வருவாய் அரசின் கஜானாவை நிரப்பியிருக்கிறது. இப்படி தமிழக அரசுக்கு கிடைக்கும் வருவாயில் 1/3 பங்கு டாஸ்மாக் மூலம் கிடைப்பது கவனிக்கத்தக்கது. இவ்வாறு கடந்த நூற்றாண்டில் 40 வருடங்களுக்கும் மேல் தமிழகத்தின் மதுவிலக்கு அமலில் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. நிதி நெருக்கடியை சரிகட்டவும் வருவாய் இழப்பை ஈடுகட்டவும் இது போன்ற சில தவிர்க்க முடியாத காரணங்களால் தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்த சாத்தியம் இல்லை என கூறப்படும் நிலையில் இதற்கு மாற்று வழியாக சுற்றுலா உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்தி அதன் மூலம் வருவாயை பெருக்குவதே தீர்வாகும் என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.